நல்லது செய்ய போனா சில நேரத்தில் அது தீமையா முடிஞ்சிடும். அப்படித்தான் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு தொழிலதிபர் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கார். வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துருக்காரு. எங்கேயாவது ஒரு பெரிய கம்பெனியை கட்டி விடுவான், தொழிற்சாலையை, ஒரு 1000 பேர் பயனடையட்டும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு வந்திருக்காரு. வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சித்திரை மாத வெயிலில் சுற்றி பார்த்துட்டே இருந்திருக்காரு. திடீர்னு கிருகிருன்னு வந்து கீழே விழுந்துட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா அவங்களுக்கு பிடிச்ச சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு பூரா பேரும் வெளியே நின்று சாமியை கும்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள்லாம். ஒரு இளவட்ட பையன் மட்டும், இந்த ஜப்பான் நாட்டு தொழிலதிபர், சுவாச டிப்போட பெட்டில் சீரியஸாக படுத்து கிடந்திருக்கார். ஒரு பெட்டுக்கு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். எப்படியாவது கண்ணை முழிச்சா மற்றவங்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு. திடீர்னு சீரியஸாக படுத்துக்கிற இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் இந்த பயலை பார்த்து சியா மீயா கீயான்னு இருக்கேன். நம்ம ஆளுக்கு பாச புரியலை. ஓரளவுக்கு பேசுறாரு, பொழைச்சுக்குறாருன்னு மறுபடியும் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்திருக்கேன். திடீர்னு ஜப்பான் நாட்டு அதிபர் 2 கண்ணு செவக்கிற அளவுக்கு கத்தியிருக்கார். சியா மீயா கீயான்னு இருக்கேன். நம்ம ஆளு ஆஹா சத்தம் பெருசா வருது, ஆளு பொழைச்சுக்குருவாரு அவனு பக்கத்திலே நின்றுருக்கேன். கடைசியா சீயா மீயா கீயான் இருக்காரு. செத்து போனார். ஜப்பான்லேருந்து 10 பேர் வந்துட்டேன். வந்து இவர் தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலையை கட்டி எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கலாம்னு வந்தார். வந்த இடத்துல இப்படி செத்து போனார். இப்போ சாகும்போது ஏதாவது சொன்னாரா, யார் பக்கத்தில் இருந்துன்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த தம்பி தான் ரொம்ப நேரமாக அவர் பெட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அவர்கிட்ட நம்ம 2 வார்த்தை பேசினார். என்னையா சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் சொல்லியிருக்கேன், பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தவர் என்னை பார்த்து கண்ணை திறந்து சீயா மீயா கீயான்ட்டார். மறுபடியும் என்னையை பார்த்து முறைச்சிக்கிட்டு சீயா மீயா கீயான்ட்டார். கடைசியா சீயா மீயா கீயான்ட்டார். செத்து போனார். கொண்டது யாரும் இல்லப்பா, நீ தான் வண்டியில் ஏறுறான்ட்டாங்க. இதில் எப்படி என்ன காரணம்னா, ஜப்பான் நாட்டு அதிபர் பெட்டில் சீரியஸாக படுத்து கிடக்கும்போது இந்த மூச்சு விடுற சுவாச டிப்பை டாக்டர் மாட்டி பெட்டு கீழே தரையில் டிப்பை விட்டுருந்துருக்காங்க. அது மேலே ஏறினுட்டு நம்மளால அந்த பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அவன் ஜப்பான் நாட்டு பாசியில் சியா மீயா கியான்னா டீப்புல இருந்து உன் காலை எறான்னு அர்த்தம். நம்ம ஆளுக்கு பாச புரியல. கடைசியா கத்திரிக்கான், சியா மீயா கியா காலை எறா சியா மீயா கியா கொண்டே விட்டானா.